This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மழையில் என்னங்க பண்ணுறீங்க? அது வாங்க, மாட்டுக்கு தட்டை எடுத்துட்டு வராங்க. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அதுங்களுக்கும் பசிக்கும்ல. அதாங்க, ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜாவான்னு சொல்லுவாங்க. நான் ராஜாவா இருக்க விரும்பலைங்க, சேவகனாவே இருந்துட்டு போறேங்க. வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சேவகனா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேவகனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க, அதாங்க யோசிச்சுட்டே வரேன். என்னதுங்க? முன்னாடிலாம் இந்த மாதிரி சுரக்கா தாங்க இருந்துச்சு. அப்போ குடுவியாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ நீச்சல் அடிக்க பயன்படும். ஆனால் இப்போ புடலங்கா மாதிரி சுரக்கா வருதுங்க. இப்போ இந்த நாட்டு விதைகள்லாம் எங்கெங்க போச்சு? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பற்றை கட்டி விரநெல் வச்சுருந்தாங்க. யோசிச்சு பார்க்கல், யூனியனில் விற்கிறாங்களே விதை. நெல் வருஷத்துக்கு ஒரு தடவை விலை ஏறுது. அவங்க கொடுக்குற உரத்துக்கு விலை ஏறுது, களைக்கொல்லிக்கு விலை ஏறுது, களை எடுக்க விலை ஏறுது, இப்படி அத்தனைக்கும் வழி ஏறுது. விவசாயி விளைய வச்ச நெல்லை கொண்டு போனால் அதுக்கு விலையை வேற ஒரு தான் நிர்ணயம் பண்ணுறான். இவ்வளோதான் உன் நெல்லுக்கு விலை விற்றுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சொல்லுங்க. வாங்கிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான்? அதை அவிச்சு அரைச்சி அந்த அரிசிக்கும் அவன் தான் விலை நிர்ணயம் பண்ணுறான். இஷ்டப்பட்டு உழைச்ச விவசாயியால் ஏன் விலை நிர்ணயம் பண்ண முடியல? அதை பதித்தாங்க. யோசிச்சுட்டே வரேன். பட்டுக்குட்டி, என்ன பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்க? எங்கள் வீட்டில் பழைய சோறு கொஞ்சம் மிஞ்சிச்சிங்க, கீழே கொட்டை. மனசு வரலங்க, அதுதான் சாப்பிட்றேன். அதுக்குன்னு வெங்காய பச்சை மிளகா இதை தான் சாப்பிட்றதா? மைக்கக்காரரே, வேற என்னங்க பண்ணுறது? எங்கள் வீட்டில் இதாங்க இருக்குது. பட்டு, எங்கள் வீட்டில் கறி குழம்பு நான் எடுத்துகிட்டு வரட்டா? இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவீங்க, நாக்குக்கு ருசியா? நானும் சாப்பிட்டேன். தினந்தோறும் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அளவுக்கு நல்லா கறி சோறு சாப்பிட்டா தானே பசி அடங்கும். யாருங்க சொன்னது கறிச்சோறு சாப்பிட்டாதான் பசி அடங்கும்னு? இந்த சோறு சாப்பிட்டாலும் பசி அடங்குங்க. இந்த பழைய